ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி மணி இப்போது ஈவினிங் 7:30 ஆகுது. இந்த நேரத்தில் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்ஸ்டைல்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். இங்கே எதுக்கு வந்திருக்கோன்னா, ஜியாவுக்கு ஒன்று வாங்க வந்திருக்கோம். நாளைக்கு அவங்களுக்கு ஒரு ஈவெண்ட் இருக்குது. பாப்பா ஃபஸ்ட் டைமாக ஒரு ஈவெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. அதுக்கான டிஷர்ட் இங்கே தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதை இப்போ வாங்கிட்டு போனால் தான் மார்னிங் நம்ம வந்து ஜாயின் பண்ண முடியும். ஸோ இங்கே போய் நம்மளோட ரெஜிஸ்டர் நம்பர், நமக்கு கொடுத்த நம்பர் சொன்னோம்னா அவங்க பாப்பாக்கான டிஷர்ட் தருவாங்க. அதை வாங்க தான் இன்றைக்கி வந்தோம். வாங்கிட்டோம். ஆனால் வந்து சைஸ் வந்து அவங்க மாற்றி கொடுத்துட்டாங்க. அதனால திரும்ப வந்து அதை ரிட்டர்ன் பண்ணிட்டு மாற்றணும். எங்கே வந்திருக்கோம்? பாப்பாக்கு ட்ரெஸ் எடுக்க வந்திருக்குமா? எதுக்கு திடீர்னு பாப்பாக்கு ட்ரெஸ்ஸு? இல்லை, எதுக்கு ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம்? நாளைக்கு எங்கே போக போகிறோம்? காரில் போக போகிறோமா? என்ன நந்தா, என்ன இங்கெல்லாம் வந்திருக்கீங்க? என்ன விசேஷம்? ஒரு விஷயம் பண்ண போகிறோம். காம்படிஷன், ஃபஸ்ட்டு காம்படிஷன் ஜியானாவோடது. அதுக்காக ஒரு பொருள் வாங்க வந்தோம். பொருள்னா அங்கே கமிட்டிலேருந்து கூப்பிட்டுருந்தாங்க. அடையாப்பா, என்ன கமிட்டி? அதனால் அங்கே வாங்க வந்திருக்கோம். வாங்கிட்டோமா? இந்த காட்டிடு. இதான் வாங்க வந்திருக்கோம். வாங்கிட்டோம். நாளைக்கு பார்க்கலாம் என்ன பண்ண போகிறோங்கிறத. ஃபஸ்ட்டு காம்படிஷன் ஜியானாவோடது. நாளைக்கு பார்க்குறீங்க. ஓகே. 8 hours later. இவ்வளோ இங்கேருந்தே ஓடுறீங்களா? ஆமாம். ஜியானா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். ஓகே. அம்மா இந்தா அம்மா சொல்லு. பால் குடிக்கணும். பால் குடிச்சிட்டு ஸ்ட்ரென்த்தாக ஓடணும். அண்ணா, பால் குடிச்சிட்டு ஸ்ட்ரென்த்தாக ஓட போகிறீங்களா? சூப்பர், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சொல்லுங்க. அந்த கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. வின் பண்ணிடலாம்ல? கூட்டம் கம்மியாக இருக்கா? திரும்பி பாருங்க. கொஞ்சம் கம்மியாக தான்டா. ஜியானா இங்கே பாரு. இங்கே பாரு தங்கம். இங்கே பாரு, இதை பாரு. ஜெயிச்சிடலாம்ல? இந்த கிட்ஸ்க்கான மேரத்தான் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு டெக்ஸ் வேலியில் தான் நடக்குது. அங்கே தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். 2 இயர்ஸ்லேருந்து 6 இயர்ஸ்க்குள்ளேயும் அதுக்கு மேலே இருக்கிறவங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்காங்க. பாப்பா வந்து 2 to 6 இயர்ஸ் கேட்டகரியில் இன்றைக்கி நம்ம ஓட போகிறாங்க. இங்கே வந்து ஆங்கரிங் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டேஜில் எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. இங்கே ஒரு வார்ம் அப் செஷன் வச்சுருந்தாங்க. அதுக்காக ஜும்பா டான்ஸர் ஒருத்தர் வந்து எல்லா கிட்ஸ்க்கும் வந்து வார்ம் அப்புக்கான எக்ஸசைஸ்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க. அப்புறம் சும்மா ஒரு ஃபன்னாக அந்த ஈவெண்ட்டை வந்து கொண்டு போகிறதுக்காக யாருக்காச்சும் பாட தெரியுமா வந்து பாடுங்கன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு தான் ஒருத்தர் மேலே ஏறி பாட்டு பாடிட்டுருக்காரு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் 360 டிகிரி ஃபோட்டோ பூத்தெல்லாம் வச்சுருந்தாங்க. அதில் எல்லாம் குழந்தைங்களாம் அழகாக வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இங்கே ப்ளே பண்ணுறதுக்கும் நிறையா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஃபோட்டோ பூத்ஸ் நிறையா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து நம்ம பாப்பாக்கான வார்ம் அப் செஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதை பார்த்தா அவங்க பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. வாங்க, வார்ம் அப் செஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ தான் வந்து வந்ததுலேருந்து பாப்பாவை இறக்கியே விடுறோம். இறக்கி விட்டோன்னே ரன்னிங்கில் விட்ட மாதிரி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க ஃபாஸ்ட்டாக. திரும்பி வரமாட்டேங்கிறாங்க. அவங்க 2 பேர் அம்மா பொண்ணு ஓடிட்டுருக்காங்க. அதை பார்த்துட்டு ஜியாவும் பின்னாடியே ஓடிட்டுருக்கா. லைட்டாக வார்ம் அப் பண்ண சொன்னால் டைரெக்டாக இறங்கிட்டாங்க இவங்க. ஏதோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. கிரவுண்டில் இருக்க எல்லாரையும் அந்த ரேம்ப் வழியாக மேலே வர சொல்கிறாங்க. நம்ம மேலே போகணும். பாப்பா வந்தால் தான் போக முடியும். அவங்க பாருங்கள் ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. மேலே போய் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். ஓகே, இங்கே பாருங்க, ஒரு பொம்மை நிற்கிது. பாப்பா ஆர்வமாக அந்த பொம்மையை பார்க்கலான்னு தேடி போகிறா. போனது ஹாய் சொன்னோன்னே
ஸ்டார்ட் ஆக போகுது. அங்கே தூரத்தில் கட் அவுட்டில் ஸ்டார்ட்னு எழுதியிருக்குல்ல, அங்கே தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது. நாங்கள் இவ்வளோ தூரத்தில் இருக்கோம். எல்லாம் 2 இயர்ஸ் பேபிங்கிறதுனால பேரண்ட்டும் கூடவே சேர்ந்து ஓடணும். எப்படி வீடியோ எடுக்க போகிறோன்னு தெரியல. கொஞ்சம் ஒரு மாதிரி கிளப்ஸியாக தான் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஷேக் பண்ணியிருக்குன்னு. ஏன்னா நாங்கள் ரன்னிங்கில் இருக்கோம், இப்போது ஓடிட்டுருக்கோம். அதனால் கேமராவும் ஷேக் ஆகிருக்கு. சாரி, ஃபுல்லாக ஓடினதில் அதனால் எடுக்கல. இவ்வளோ ஷேக் ஆகுதுன்னு சொல்லிட்டு எடுக்க முடியல. நாங்கள் பிளான் பண்ணாமல் பண்ணிட்டோம். நான் போய் முன்னாடி எங்கேயாவது நின்றுருந்தேன்னா இவங்க வரதை நான் எடுத்துருக்கலாம். ஸோ நாங்களும் ரன் பண்ணிகிட்டு இருக்கனால எடுக்க முடியல. ஸோ நான் வந்து ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் மட்டும்தான் காமிச்சிருக்கேன், இடையிலலாம் காட்டலை. ஒரு வழியாக முடிஞ்சுங்க. இதுதான் எண்டிங் பாயிண்ட். ஓடுன கலப்பில் இருப்பாங்க ஜியாமா. இங்கே பாருங்கள், எங்கள் ஜியா மெடல் வாங்கிட்டாங்க. அது வந்து அவங்க போட்டு விட்டது வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு அவளுக்கு. அதனால் அவங்க டாடா எடுத்து அதை வந்து முடிச்சு போட்டு சின்னதாக்கி பாப்பாவுக்கு போட்டு விட்டுட்ருக்காரு. அவ்வளோதான். இப்போ அவளுக்கு கரெக்டாக இருக்குது. நல்லா போஸ் கொடுக்குறாங்க ஃபோட்டோ எடுக்க. பாப்பா இங்கே வா. பா இங்கே வா. திரும்பி வர சொல்லுமா. பாப்பு நாங்கள் மார்னிங் 6 o'clock வீட்டிலேருந்து கிளம்புனோம். இப்போ பாருங்கள் டைம் எவ்வளோ ஆச்சுன்னு தெரியல. மாலே ஓப்பன் பண்ணிட்டாங்க. சரி சும்மா மாலுக்குள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு வருவோன்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். எல்லாருமே உள்ளதை விளையாடிட்டு இருந்தாங்க மற்ற பசங்கள்லாம். ரெண்டு பேரும் எக்ஸ்கலேட்டரில் ஏறுறது இறங்குறதுன்னு பண்ணிகிட்ருக்குறாங்க. எங்கே வந்து வீட்டுக்கு போகலாம் வாங்கன்னா ஜாலியாக ஏறி விளையாடிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஐஸ்கிரீமுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. ஐஸ்கிரீம் வேணுமா மேடம்க்கு. பாப்பாக்கு ரன்னிங் ஓடுனதுனால ஐஸ்கிரீம். ஏய் உடனே அமுத்தாதா. நீ கூட அப்பாவை கேட்டுகிட்டே இருக்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மேடம் அடுத்து கார் ஓட்ட வந்துட்டாங்க. அங்கே நிறைய பைக்கு நிறைய மாடல் கார் இருந்துச்சு. ஆனால் அவங்களுக்கு அந்த ஜீப் தான் வேணுமாம்மா. ஜீப் வந்து வேறு ஒரு பையன் போயிருக்கேன். ஸோ நாங்கள் ஜீப்புக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்த டைமில் சரி இந்த காரை ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சும்மா உட்காந்து சுற்றி பார்த்துட்ருக்காங்க. ஜீப் வந்துருச்சு. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மேடம் போகிறக்கு.
முடிச்சாச்சு, ஓடி முடிச்சாச்சு. மால் போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வண்டி ஓட்டுனீங்களா? கிளம்பிட்டீங்களா? எல்லாம் விளையாட்டு முடிச்சா? ஜியானா, ஆர் யூ ஹாப்பி? ஹாப்பி. நம்ம கார் எங்கேன்னு சொல்லு. நம்ம கார் எங்கம்மா காணோம்? எங்கே இறக்கி விட நம்ம கார்ட்ட போகிறாளான்னு பார்ப்போம். நம்ம காருக்கு போங்க. காணோம். ஸோ தேடு. இங்கிட்டு வா, இந்த பக்கம் வா. இந்த பக்கம் தான் இருக்கு எங்கேயோ. ஏ சூப்பர், வெரி குட். இதான் நம்ம காரா? ம், கரெக்ட். வாங்க. ஜியானா, இவன் தான் மெடல் வாங்கிட்டு போனாங்க. என்ன நான் ஃபஸ்ட்டா? என்னன்னு தெரியல, அந்த யூனிஃபார்ம் போடலையா அதான் தெரியல. பாப்பா பாப்பா தியானா அங்கே பாரு, அம்மா பாருடா. இங்கே பாரு, அந்த ஜீப் நல்லா இருந்துச்சா ஓட்டுறக்கு? வாங்கி தரட்டாம்மா? டேடா தான் வாங்கி தரணும். வாங்கி தரோம். என்னண்ணா? அம்மா தான் வாங்கி தரணும். வாங்கிடலாமா? வாங்கிடலாமா? வாங்கிடலாம். கேள்வியும் அவளே பதில். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இதை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்கள தூங்க வச்சுட்டோம். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். பாய்.